என் வீட்டுக்கு போனேன். என் வீட்டுக்கு போன பிறகுதான் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சது. இவ்வளவு நாள் அண்ணன் தம்பின்னு பாசமா பேசுறவங்க, இவ்வளவு நாள் சித்தப்பா பெரியப்பான்னு பாசமா பேசுறவங்கலாம் இப்போ எனக்கு விரோதமா நிக்கிறாங்க. நீ யாரை கேட்டு இந்த ஊருக்குள்ள வந்த? நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த? உனக்கு 5 காசுங்க கிடையாது. இத்தனை நாள் எப்படி வெளியூர்ல இருந்து அப்படியே ஓடி போயிருன்னு சொல்லி என்னை துரத்த ஆரம்பிச்சாங்க. நான் யாரை நம்பி இருந்தனோ, நான் யாருக்காக என் வாழ்க்கையை தொலைச்சனோ, அவங்க எல்லாரும் இன்னைக்கு கைவிட்ட நிலைமை, எல்லாரும் என்னை துரத்துற ஒரு நிலைமை. எல்லாரும் சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நடுத்தூரில் தான் இருப்பேன்னு. அப்ப நான் சொன்னேன், என் பிரதர் இருக்கிறாங்க, என் சகோதர பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் தங்கச்சி இருக்கிறாங்க, என் தங்கச்சியோட பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன். நான் யாரை நம்பினோ, யாருக்காக என்னுடைய வாழ்வையே தொலைத்தேனோ, அவர்களே இன்றைக்கு எனக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க.